வணக்கம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்புசால் ஆர்மனேய உள்ளங்களே, இந்த இனிய மாலை போதிலே ஒரு தொடர் சொற்பொழிவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பிறப்பு இறப்பு குறித்து என்னுடைய நூலிலே இருந்து கிட்டத்தட்ட அதனுடைய இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறோம், நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம் என்று சொல்லலாம். இன்றைக்கு தலைப்பாக கருமாதி சடங்கும். இறந்தாச்சு, இறந்த பின்னால கருமாதிங்கிறது நம்முடைய இந்து சமயத்தினுடைய ஒரு மிகப்பெரிய சிறந்த வழக்கமாக இருக்கிறது. அர்த்தமுள்ள இந்து மதம் என்று கண்ணதாசன் எழுதினார். அதுபோல நம்முடைய இந்து சமயத்திலே முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த விஷயங்களை எல்லாம் முறையான வாழ்க்கை நிகழ்வுகளாக மலர்த்தி கொடுத்ததே இந்து சமயம். அவர்களுடைய அந்த உள்ளுணர்வுகளுக்கு என்ன ஒரு சிறப்பான கருத்துக்கள் எல்லாம் அமைந்ததோ அவற்றையெல்லாம் வாழ்வியலாக மாற்றி கொடுத்த சிறப்பில் இது மனிதனுடைய கடைசி காலத்திலே செய்யப்படுகின்ற அந்த சடங்காகிய கருமாதி என்று சொல்லக்கூடியது. நாம் ஏற்கனவே சிந்தித்திருக்கிறோம். ஒரு உயிரானது உடம்பை விட்டு பிரிகிற போது அது எத்தகைய அனுபவம், அனுபூதியிலே அந்த உயிர் பிரிதலை சந்திக்க வேண்டும் என்பது நாம் தெளிவான கொண்ட ஒரு விஷயம். அதாவது உலகியல் பந்தங்களையோ, உலகியல் பிணக்குகளையோ, உலகியல் தேவைகளையோ, உலகியல் பூர்வமான ஆசைகளையோ மனதிலே வைத்து கொண்டு இருந்தால் அது உடலளவிலே எல்லை கட்டிய உள்ளமாக நரகமாக மாறிவிடும் என்பதும், எந்த அளவிலே அந்த மரணத்தை சந்திக்கின்ற உயிரானது வாழ்க்கை நிறைவா வாழ்ந்தாச்சு, அனுபவிச்சாச்சு, இப்ப நாம அமைதியா மேல் நோக்கிய விண்ணினுடைய அம்சமாகிய உயிரை விண்ணோடு சென்று சேர்ப்பதற்கு தயாராகவும், இன்னும் சொல்ல போனால் அங்கே இருக்கக்கூடிய வெட்ட வெளிதான் சிவம் என்று அறிந்திருக்கிறோம். அந்த வெட்ட வெளியினுடைய ஒரு பின்னம்தான் நுண்ணியக்க மூலக்கூறாகிய நம்முடைய உயிர் என்பதையும் அறிந்திருக்கிறோம். உயிர் இயக்கம் ரில்லிங் பார்ட்டிகுலா இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு பேர் உயிர். அது என்ன ஆகுது? அதனுடைய இயக்கம் அப்சல்யூட் ஆகுது. இல்லாமல் இயக்கம் என்பது இல்லாமல் அமைந்து விடுகிறது. அப்ப அந்த இயக்கம் இல்லாம போனா என்னது? அதுதான் சிவம் என்று சொல்லக்கூடியது. அப்ப அந்த பேராற்றல் ஆகிய சுத்த வெளியோடு ஒன்றுபட்டு ஒன்று கலந்து அது நிறைவு பெறுகிறதற்காக என்ன வேணும்னா, இங்க மனதனுடைய இயக்கம் உலகியல் தேவைகளுக்காக பற்றி நிற்பதாக இல்லாமல், இயக்கமில்லாத தியானத்திலே, தவத்திலே, யோகத்திலே நாம் நிலை பெற்று பழகினோம் பாருங்கள். அந்த அமைதி நிலையில மன அலை இல்லாமல் இருக்க வேண்டும். மன அலை இல்லாமல் மனோநாசம் என்ற விஷயத்தை நாம் பேசியிருக்கோம் நம்முடைய உரைகள்ல. மனோ லயம் வேறு, மனோ நாசம் வேறு. அப்ப மனம் நாசமான நிலையில ஒன்றுமில்லை என்ற நிலை, அதாவது இயக்கமற்ற இருப்பிலே நிறைந்து விட்ட தருணங்களே முக்திக்கு பேராக விளைகிறது. அப்போ ஒரு உயிர் உடலை விட்டு பிரிகிற போது அதுபோல அங்கே என்ன அலை இருக்கக்கூடாது என்பதும், இருந்தால் அது ரீடைனிங் வேவ்ஸ், ஆவி உலகம் என்பதையெல்லாம் கடந்த வார தலைப்பில் சிந்தித்தோம். இப்போ ஒரு உயிர் இறந்து விட்டது. அந்த வீட்டினுடைய உறவினர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது இல்லையா? அப்ப அதற்காக அவங்க என்ன பண்றாங்க, அந்த உயிர் பிரிந்த ஒரு குறிப்பிட்ட நாட்கள், ஒரு 16 நாட்கள்ல கருமாதின்னு ஒரு சடங்கு உண்டு. அந்த மரணத்தின் போது அந்த உடலை எரியூட்டுதல் செய்வது சிறப்புன்னு கடந்த வாரங்கள்ல பேசிட்டோம். அப்படி எரியூட்டி அது அக்னியோடும் காற்றோடும் நீரோடும், தண்ணியில போய் கடல்லையும் கங்கையிலையும் கரைச்சிட்டு வந்துடுறாங்க, அமைத்து விடுவது என்பதை அறிந்திருக்கிறோம்.
அப்ப வீட்டிலே அவர்கள் வாழ்ந்த இடத்துல சப்போஸ் ஒரு சில அங்கேயே இருக்கலாம். ஏன்னா அவங்க வாழ்ந்த வீடு, பயன்படுத்திய பொருட்கள், இதிலெல்லாம் அந்த அலைவேகங்கள் இருக்கும். அப்ப அதுக்காக தான் ஒரு அணையா விளக்கை வைத்து 16 நாள் வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. 16 நாட்கள் கழித்து ஒரு அந்தணரிடத்துல அழைத்து இந்த விஷயத்தை கருமாதி இத்தனாம் தேதி முதல் நாள் இரவுல கல்லெடுப்புன்னு ஒன்று நடத்துவாங்க. நம்ம தஞ்சாவூர் பக்கம் உள்ளவங்களுக்கெல்லாம் இது நல்லா தெரிஞ்சிருக்கும். கருமாதி என்ற சடங்குக்கு முதல் நாள்ல இரவுல கல்லெடுப்பு அப்படின்னு போடுவாங்க. முதல் நாள் இரவு அது அந்த வடமொழியில சொன்னா பாஷாண ஸ்தாபனம் செய்து அப்படிம்பாங்க. அப்ப அது ஏன் பாஷாணம்ங்கிறாங்க? நமக்கு தெரியும், கொடிய விஷம்னு பொருள் பாஷாணம்னு. ஒரு கல், கருங்கல் தான். அந்த கல்லை வைத்து அன்று இரவு முழுவதும் பூசனை பொருளாக மாற்றி அந்த வாழ்ந்து மறைந்தவருடைய அலைவேகங்களை எல்லாம் அதுல இருப்பு கட்டுதல். அன்று இரவு முழுவதும் யாரும் தூங்க மாட்டாங்க. விழித்திருந்து இப்போ 6 கால பூஜைன்னு சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு முறை அதை வழிபாடாக, அதிலும் சிறப்பாக அந்த உயிர் பிரிந்த நபர் அவர் பயன்படுத்திய உடைகள், இல்லை ஒரு தடி, ஒரு மூக்கு கண்ணாடி, இது மாதிரி அதையெல்லாம் அவர் இருப்பது போலவே அங்க அமைத்து படமும் ஏற்பாடு பண்ணிடுவாங்க. வைத்து இப்ப அவர் அங்க இருக்கிறது போலவே பாவித்து இரவு முழுவதும் வழிபாடு செய்வது. அப்ப அந்த கல் வைக்கிறார்கள் பாருங்கள், அதை தான் பாஷாண ஸ்தாபனம் என்று சொல்லுவது. இப்ப அதனிலே அந்த பிரிந்த உயிரினுடைய அலைவேகங்கள் அனைத்தும் அமைந்து ஒருமுகப்படுத்தப்படுகிறது. இப்ப யாரும் புரியாம தூங்கிட்டாங்கன்னா தூக்கத்துல மிரட்சி ஒரு கனவு வரலாம், பயம் வரலாம். அதுக்குதான் யாரும் தூங்கக்கூடாதுன்னு சொல்லப்படும். அவர்கள் விரும்பிய உணவு வகைகளை எல்லாம் அங்கே முன்னே வைத்து படையலிடுவார்கள். அப்படி செய்துட்டு அதிகாலையில அந்த கருமாதி நிகழக்கூடிய நாள்ல அந்த பாஷாணம் ஸ்தாபனம் என்று கல் வைக்கப்பட்டது இல்லையா, அதை பூஜை முடித்து அதிகாலையிலேயே ஒரு 4-5 மணிக்கெல்லாமே அதை அமைதியான முறையில் அப்சல்யூட் சைலன்ஸ், நீங்க கூட பார்த்துருப்பீங்க. இப்போ கிறிஸ்தவர்கள் இறந்து போன வீட்டில் அந்த சடங்கினை நிகழ்த்தும் போது எவ்வளவு அமைதியாக மெயின்டைன் பண்ணுவாங்க. கருப்புடை அடைந்து யாரும் குறமுறன்னு பேசிட்டு இருக்க மாட்டாங்க. அதே போல இஸ்லாமியர்களும் அதே போல. ஏன்னா இந்துக்கள் தான் இந்த டமாரை வச்சுட்டு டம் டம்னு சத்தம் பண்றது ஒரு அடையாளத்துக்கு, அது தேவையே இல்லை. ஏன்னா ஒரு நம்ம கலாச்சாரம் எப்படி காட்டுதுன்னா, ஒரு அடையாளத்துக்கு சங்கு சேகண்டி அமைப்பார்கள். அதுல சங்கொலியும் அந்த சேகண்டி ஒலியும் கேட்டா அந்த வீட்டுல இறப்பு நிகழ்ந்திருக்குன்னு ஒரு அடையாளமாக ஊரெங்கும் தெரிந்து கொள்வதற்காக வைக்கப்படும். இன்னைக்கு வைக்கிற மாதிரி டமாரமெல்லாம் வைக்கணும்னு அவசியமே இல்லை. சரி, இன்னும் சொல்ல போனா மரணம் நிகழ்கிற போது அந்த உயிர் அமைதியான முறையிலே சிவத்தை சென்றடைய வேண்டும் என்பதற்காக சிவபுராணம் படிக்க வேண்டும், திருவாசகம் படிப்பார்கள், சிவபுராணம் படிப்பார்கள். அப்படி நல்ல விஷயங்களை எல்லாம் அங்கே நடத்துவார்கள். இறப்பு வீடாகவே இருக்காது, அது ஒரு பிரேயர் வீடா இருக்கும். அப்ப அத்தகைய சிவனை நினைந்து வழிபடுகின்ற உள்ள மரபு நிலைப்பட்டு அந்த உயிர் இறந்துடுச்சு. இப்ப கர்மாதிக்கு பாஷாண ஸ்தாபனம் பண்ணியாச்சு. காலையில அதை அமைதியாக எடுத்து கருமாதித்துறைக்கு கொண்டு போவாங்க. அப்படி கருமாதித்துறைக்கு கொண்டு போகிற போது எதிரில யாரும் வந்து விடக்கூடாது, குறுக்க யாரும் பயந்து விடக்கூடாது. ஒரு பய உணர்வுக்கு உட்படுவார்களே. ஆனால் இந்த கல்லிலே ஸ்தாபனம் செய்யப்பட்ட அந்த உயிர் அதிர்வுகள் இருக்கும் இல்லையா, அது சோல் அட்டாச்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அதிகாலையிலே அதை கொண்டு போய் துறையில கொண்டு போய் சேர்த்துருவாங்க. இப்ப இது கருமாதி அப்படிங்கிற இந்த சடங்கை தான் இப்ப பார்க்குறோம், பேசுறோம். கருமாதி என்றால் பலரும்
இறந்தவனே செய்கின்ற ஒரு சடங்காக மட்டுமே புரிந்திருக்கிறோம். ஆனால் உண்மையில அதனுடைய சொல்லுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டா, கருமையத்தில் தோன்றிய பிறப்பை ஆதியுடன் இணைத்தல் என்பது. கருமையம்னா என்ன? ஜெனடிக் சென்டர்னு சொல்லக்கூடியது. ஜெனடிக் சென்டர் என்ன நமக்கு தெரியும். பருவுடலுக்கு ஒரு மையம் கருமையம், நுண்ணுடலுக்கு உயிருக்கு ஒரு மையம் கருமையம், காந்த உடலுக்கு ஒரு மையம். அப்ப பருவுடல், நுண்ணுடல், காந்த உடல், ஸ்தூல தேகம், சூக்கும தேகம், காரண தேகம் என்ற 3 உடல்களுக்கு ஒரு மையம் கருமையம். அது என்னன்னு நம்முடைய விந்துநாதம் அமைந்திருக்கக்கூடிய அந்த ஆதாரத்தை, முதல் ஆதாரத்தை குறிக்கும். அப்படி அந்த மூலாதாரம், சுவாதிஷ்டானம் என்று சொல்லக்கூடிய செக்ஸுவல் கிளான்ஸை மையமாக கொண்ட இடத்துல உயிரானது ப்ரிப்பேர் ஆகுது. எப்படின்னு கேட்டா 24 48 குரோமோசோம்ஸ் அங்கே ஒரு உயிருக்கு இருக்கணும் அப்படிங்கிறது. ஆனா இயல்பாகவே ஆணினுடைய விந்தணுவில் 24 குரோமோசோமா மாறிக்குது. உடல்ல இருக்க செல்லுலெல்லாம் 48 இருந்தது. விந்தணுவில் ஆணிடத்துல அது 24 குரோமோசோம்களாக அந்த ஸ்பெர்ம் என்று சொல்லக்கூடியது ஜீவவித்து குழம்பு ஆதல் நிலை அமைகிறது. அதே போல பெண்ணினுடைய அண்ட முட்டையில அது அதே போல 24 ஆயிடுது. இப்ப இது ரெண்டும் இணைகிறது தானே கருத்தரித்தல் என்று பார்க்கிறோம். அப்ப எங்கிருந்து? மூலாதாரத்திலிருந்து. அப்ப கருமையத்தில் தோன்றிய பிறப்பை பாருங்க, அதுல தானே ரெண்டும் ஒன்று சேர்ந்து தந்தை தாய் ஈருடலும் ஒன்று சேர்ந்து தழைத்த ஒரு உயிராகி உலகில் வந்தோம். இப்ப 24 48 குரோமோசோம்ஸ் வந்துருச்சு. இப்ப இது என்ன பண்ணுது? அந்த கடைசி ஒண்ணுதான் ஆனா பெண்ணாங்கிறதுக்கு நிர்ணயிக்க காரணிங்கிறது முதல்ல நமக்கு தெரிஞ்ச விஷயம். இப்ப பிறப்பு வந்துருச்சு. எங்க? தாயினுடைய கருவுல, யூட்ரஸ்ல, கருப்பையில ஒரு கருமுட்டை கருத்தரித்து, அது அப்புறம் 9 மாதங்கள்னு சொல்லுவோம் அந்த நாட்கள். அது அங்க இருந்து வளர்ந்து முழு வடிவம் பெறுகிறது. இப்ப எங்கிருந்து இப்ப மனிதன் தோன்றி இருக்கிறான்? கருமையத்திலே இருந்து, ஜெனடிக் சென்டர் அதுல இருந்து தோன்றி இருக்கிறார். அப்ப அப்படி கருமையத்திலே தோன்றிய பிறப்பை இங்க என்ன பண்றோம்? இந்த சடங்குல ஆதியுடன் இணைத்தல். ஆதினா இறைநிலை. அதுதாங்க இந்த கர்மாதி சடங்குன்னு சொல்லக்கூடியது. வேற ஒண்ணும் இல்லை. இதுதான் கர்மாதி என்றால் உள்ள பொருள். இப்ப ஒரு மனிதன் கருதரித்த போது கருதரிக்கின்ற விஞ்ஞானம் என்று ஒன்று தனியே இருக்கிறது என்பதும், அந்த கோள்களுடைய நல்ல சஞ்சாரங்களின் போது கருதரிப்பதற்கு ஏற்றவாறு கணவனும் மனைவியும் ப்ரிப்பேர்டா இருந்து அந்த நாளிலே ஒன்று சேர்ந்து கருத்தரித்தால் அந்த குழந்தை சிறந்த ஒரு ஆற்றல் உள்ளதாக பிறவியிலேயே அமையும். ஏன்னா நம்மளாம் பார்க்குறோம், ஒரு சிலது ஏண்டா பெத்து பிறந்ததுன்னு தெரியாம சிரமப்படுத்துது, ஒரு சிலது மழலை மேதைகளாக வெளிப்படுகின்றார்கள், ஒரு சிலர் அறிஞர்களாக, ஒரு சிலர் கோழைகளாக, ஒரு சிலர் உடல் மனம் ஊனமுற்றவர்களாக கூட பிறந்து விடுகின்ற நிலைமைகளை பார்க்க. அப்ப ஏன் இந்த வேறுபாடு என்று சொன்னாதான், இந்த இடத்துல தான் அந்த குழந்தை பிறக்கிற நேரம் தானே ஆரோஸ்கோப் படி கரெக்டா தலை வெளியே வந்த நேரம்னு சொல்லுவாங்க. கரெக்டா அதை கணிச்சு ஜோசியர்கிட்ட சொன்னா அந்த ஒரு குழந்தையினுடைய முழு வாழ்வியல் உண்மைகளை இந்த ராசி, இந்த நேரம், இந்த அந்த இது கடைசியா ஒரு வரி போடுவாங்க, இருப்பு காலம்னு சொல்லி. அப்ப அந்த இருப்பு காலம் இதெல்லாம் வச்சு கணித்து அப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முற்றிலுமாக முன்கூட்டி கணிக்க முடிகிறது வானியல்ல, அஸ்ட்ராலஜி, ஜோதிடத்துல. அப்படி அது போலவே தான் இங்க இந்த கருத்தரிக்கிற நேரமும் முறையாக பேணப்படுகின்ற ஞானம் ஒன்று இருந்திருக்கிறது. அதையெல்லாம்
அமிர்த நிலைகள் என்ற பெயரால நாம பார்த்துருக்கோம். என்னுடைய நூல்ல அதையெல்லாம் விளக்கி இருக்கிறேன். அப்போ அப்படி அமிர்த நிலைகள் சிறப்பான ஒரு இயக்கத்துல இருக்கிற போது நமக்கு வாழ்க்கையில மிக முக்கியமாக இதை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு விஞ்ஞானம், அதை அறிந்து இப்ப கருதரிக்கும் நேரத்துல கோள்களுடைய இயக்கத்தையும் கணிக்க முடியும். கோள்கள் என்ன இயக்கத்தில் இருந்தது, அப்ப அதை பொறுத்து பிறக்கிற நேரத்துக்கு முன்னால கருதரிக்கிற நேரம், எப்படி ஒரு பெண் வயதுக்கு வந்த உடனே அந்த பெண் பூப்படைந்த நேரத்தை குறித்து வைத்து ருது ஜாதகம் என்று கணிப்பார்கள். அந்த பெண்ணுக்கு அந்த ருது ஜாதகம் சிறப்பு, இந்த பெண்ணுக்கு ஃபியூச்சர் எப்படி இருக்கும்ன்றது. அதுபோலதான் கருதரிக்கின்ற நேரம் என்பது மிக அவசியமான ஒன்று என்பதை புரிந்து கொள்ளும். வேற ஒன்று. சரி, இப்ப அந்த துறைக்கு கொண்டு போயாச்சு கல்ல. அங்க என்ன செய்வாங்க, வீடு கட்டுவாங்க. சுத்தி கட்டம் போட்டு கோலம் போட்டு கரியினாலும் மாப்பொடியினாலும் வண்ண பொடிகளாலும் வீடு கட்டி ஒரு பக்கம் நவக்கோள்களுக்கு ஒரு மூலையில, பஞ்சபூதங்களுக்கு ஒரு பக்கம், சிவநிலைக்கு ஒரு பக்கம், இப்படி முறையாக அங்க அந்த சாலையை அமைப்பார்கள். ஒரு கட்டடம் கட்டுவது போலவே அதை அமைத்து, அப்ப அந்த இடத்துல என்ன செய்வாங்கன்னா, இப்ப ஒரு உயிர் தரித்த போது கோள்கள் என்ன நிலையில இருந்ததுன்னு கணக்கு இருக்குல்ல, அந்த கணக்கின்படிதானே அது சேர்ந்திருக்கு. இது மட்டும் இல்ல, இந்த பக்கம் பஞ்சபூதங்கள் என்று சொல்லக்கூடிய அப்பு தேயு வாயு பிருத்திவி ஆகாசம் என்கிற மண் நீர் நிலம் நெருப்பு காற்று என்று சொல்லக்கூடிய ஐந்தும் முதல்ல பெண்ணின் தன்மையதாகிய உயிர் நிலைப்படுகிறது, பார்த்துட்டோம் நாம். அடுத்தது அது வளர வளர வெப்பம், அப்புறம் சுவாசிக்கவும் தொடங்குது அந்த கருவில் இருக்கிற குழந்தை, காற்று, அப்புறம் பருவுடல் தோன்றுகிறது. இப்ப பாருங்க, விண், காற்று, வெப்பம், இரத்த ஓட்டம், பருவுடல், இதெல்லாம் தோன்றியது பஞ்சபூத கூடுகை தானே. அப்ப அதுக்கு டிஸ்போசல் அங்க கற்பிதமாக அந்த இறந்த உடல் இருக்கிறதாக வைத்து முதல்ல அன்னைக்கு பண்ணது இறப்புக்கு எரியூட்டு செய்துட்டாங்க. ஆனா அங்க பண்ணி இப்ப இந்த கல்லுல கொண்டு வந்தாங்க இல்லையா, அந்த பாஷாண ஸ்தாபனம், அதுல இருக்கக்கூடிய அந்த அலைவேகங்களை, இறந்து போனவருடைய அலைவேகங்களை அங்கே பாவித்து முறையாக ஒரு பாடை போல அமைத்து அதை அப்புறப்படுத்தி அதை எரித்து பஞ்சபூதங்களிலே செய்வதை அங்கு ஒரு முறை பிரித்து விடுகிறார். இதே போல நவக்கோள்களிலே கருதரிக்கும் நேரம்னு சொன்ன பாருங்க, அங்க அப்ப கருமையத்தில் தோன்றிய பிறப்பை இப்ப என்ன பண்றாங்க, அதை டிஸ்போசல் பண்ணும். அப்ப அந்தந்த கோள்களுக்கும் பிரீத்தி பண்ணி திருப்திப்படுத்தி பூஜை செய்து அப்புறம் அதை கொண்டு போய் ஒரு தடவை கரைச்சிட்டு வர்றது, இன்னொரு பிண்டத்தை போய் கரைச்சிட்டு வர்றதுன்னு 3-4 தடவைக்கு மேல போய் அந்த சடங்கு செய்யறவங்க செய்ய வேண்டும். இது ஐயர் ஏதோ சொல்லுவாரு, இவங்க எடுத்துட்டு போவாங்க, செஞ்சுட்டு வருவாங்க, ஒரு முக்கிட்டு முக்கு போட்டு வா, இன்னொரு தடவை இதை போய் ஆத்துல விட்டுட்டு முக்கு போட்டுட்டு வா அப்படின்னா அந்த சொல்றாங்க. அர்த்தம் தெரியாம செய்யறது கர்மாதியினோடு ஒரு பக்கம் நிகழ்கின்ற ஒரு விஷயமாக காலம் காலமாக இருந்திருக்கிறது. ஆனா இந்த தாற்பயங்களை எல்லாம் புரிந்து நாம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற காரணத்தினாலேதான் தமிழ் முறையில எப்படி திருமணம்னு அறிஞ்சிருக்கிறோம் இல்லையா. சைவ மரபு திருமணம் அப்படின்னு ஒண்ணு உண்டு. தேசிகர் ஓதுவார் என்ற நிலையில இருக்கிறவங்க அதை நிகழ்த்துவார்கள். அப்ப தமிழ் முறையில ஒரு கர்மாதி அங்க நடத்தப்படுமானால் அப்ப அர்த்தம் புரியுமில்ல. யாரு மகன் வந்து அங்க பெண் வர போறது இல்லை, கர்மாதுறைக்கெல்லாம் லேடிஸ் வர மாட்டாங்க. அந்த மகன் இருந்து செய்யும் போது தமிழ்ல சொல்லி செய்தா எப்படி இருக்கும். அப்ப இப்ப வந்து பெரியவங்களை நாம இப்ப என்ன பண்றோம், சரி அவங்க எங்க இருந்து வந்தாங்க, அவங்க பெரியவங்க, அவங்க எங்கிருந்து வந்தாங்க, அவங்க பெரியவங்க. இது மாதிரி 3-4 தலைமுறைகளுக்கு குலத்தை சொல்லி கோத்திரத்தை சொல்லி
அந்த பெரியவர்கள் அப்பா அம்மா அவர் கேட்பார், அவங்க அப்பா அம்மா அவர் கேட்பார், அவங்க அப்பா அம்மா சரி உங்க குலம் என்ன, உங்க கோத்திரம். இப்ப கோத்திரம்னா இப்ப எங்களுக்கெல்லாம் விளாங்குடையார் கோத்திரம் என்று குறிப்பிடுவார்கள், அவ்வளவுதான். அப்ப அது பரம்பரையாக தொன்று தொட்டு செவி வழியாக அறியப்படுகின்ற ஒன்று. இப்போ பிராமணர்கள்ல பார்த்தீங்கன்னா பாரத்வாஜ கோத்திரம்பாங்க. இது மாதிரி அந்தந்த முனிவர் அந்த முதல் தலைமுறையை ஒட்டி அந்த கோத்திரத்தை பெயர் வைத்தார்கள். வேற ஒன்றும் மனிதர்களுக்குள்ள வேறுபாடு பண்றது பர்பஸ் கிடையாது, புரிஞ்சுக்கணும். எதுக்கு ஜாதி பேதங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு இப்ப சண்டைக்கு போக வேண்டாம். அப்ப இவங்க எந்த ஒரு பாரம்பரிய வழியிலே வந்தவர்கள் என்பது அவங்களுக்கும் தெரியணும். அப்ப கோத்திரம் தெரிஞ்சிருந்தா சிறப்பு. இது உங்களுக்கு ஒண்ணு தெரிஞ்சிருப்பீங்க, ஐயர் கோத்திரம் என்னன்னு கேட்டா சமயத்துல அதை ஒழுங்கா பாரம்பரியம் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்ப எங்களுக்கு தெரியும்னு நான் சொன்னேன். நான் அது மாதிரி ஐயர் கேட்கும்போது சொல்ல தெரியலன்னா ஐயர் என்ன சொல்லி சமாளிச்சுக்குவாருன்னா சிவகோத்திரம்னு சொல்லி சமாளிச்சுக்குவாங்க. அதனாலதான் இப்ப நாம என்ன புரிகிறோம்னா, முறையாக தமிழ் முறையிலே அந்த சடங்கு நடத்தப்படும் போது நல்ல ஒரு புரிதலோட அண்டர்ஸ்டாண்டிங்கும் நம்ம என்ன செய்யறோம்னு புரிஞ்சு அந்த மகங்காரே அங்க அந்த கர்மாதியை அவங்களோடு இணைந்து தேசிகரோடு இணைந்து செய்யும் போது மிக சிறப்பாக இருக்கும் இல்லையா? அதுதான் முக்கியம், புரியுதுங்களா? அப்படி பண்ணி முடிச்சு நவக்கோள்களையும் பஞ்சபூதங்களையும் அதன் தரிக்கின்ற காலத்தை பொறுத்து ஏற்பட்ட பிணைப்புகளை எல்லாம் இங்க என்ன பண்றாங்க, முடிச்சாத்து விட்டு அதை ஃப்ரீ பண்ணி விடுறாங்க. அந்த சோல் மேல போறது ஃப்ரீ பண்ணி விடுறாங்க. இப்ப இப்ப நீங்க கேட்கலாம், ஒரு 10 வயது குழந்தைகள் இறந்து போகுது, அது கர்மாதி பண்ணணுமா அப்படின்னா வேண்டியதில்லை. உங்களுக்கு தெரியும். ஏன்னு சொன்னா இயல்பாகவே 10 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள்லாம் அந்த அவங்க அப்பா அம்மாவோட சோல்ல அட்டாச் ஆகிக்கும். ஏன்னா அதுகளுக்கு அவ்வளவு முதிர்ச்சி கிடையாது. ஒரு இமேஜின் பண்ணி எனக்கு அது வேணும் இது வேணும்னு நினைக்கிற உள்ளம் இருக்காது. அது ஒரு கருத்தாகும். அதே போல இப்ப இந்த கருமாதி சடங்குகளை எல்லாம் முடிச்சு 2 தடவை 3 தடவை முக்கு போட்டு எல்லாம் பண்ணி குளிச்சோடனே இப்ப கருமையத்தில் தோன்றிய பிறப்பை ஆதியுடன் இணைத்தல் சிறப்பாக நடத்தப்பட்டு விட்டது. என்ன பண்ணியாச்சு, இவங்களை கொண்டு போய் இணைத்தல். அதுதான் ஆன்மா சாந்தி பெற பிரார்த்திப்போம்னு போடுவாங்க. அவர் இறந்து போயிட்டாரு, அவர் இறைவன் திருவடிகளை சென்று சேர்ந்தார், அவருடைய ஆன்மா சாந்தி அடைய பிரார்த்திப்போம்னு சொல்றது. இப்ப அதுதான் ஆன்ம சாந்தி தவம் என்று இப்ப அடுத்தது சிந்திக்க போகிறோம். அதற்கு முன்னாலே ஒரு தகவல் உங்களோட என்னன்னா, இப்ப கருமாதியினுடைய முடிவுல செய்யப்படுகின்ற சடங்குகள் வரையில அந்த கருமாதி என்பது பினிஷ் ஆயிடுது. பினிஷ் ஆன பின்ன என்னன்னா, இப்ப அவங்கள நினைச்சு அழுகிறது கூட தவறு. கருமாதி பண்ணியாச்சுன்னு வைங்க, அவங்கள நினைச்சு அழுகிறது கூட தவறு. அவங்கள நினைக்க நினைக்க மேல அவங்க போக முடியாம அவங்கள நாம தான் பைண்டிங் பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அப்ப அதுக்குதான் புண்ணியாஜனம்னு ஒரு சடங்கு வச்சிருப்பாரு ஐயர். கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? சரி, அதுக்கு இன்னொரு பேரு கிரேக்கியம்னு பேர். அது தேசிகர் வழியில வரும்போது சொல்லக்கூடியது. அப்ப அந்த கருமாதியை முடிச்சுட்டு வரக்கூடிய மகன், அவருக்கு எல்லா உறவுகளும் புத்தாடை எடுத்து கொடுப்பாங்க. அவர் என்ன பண்ணுவார், குளிச்சு விபூதி அணிந்து புத்தாடை உடுத்தி மலர் மாலை போட்டு தலைக்கு தலப்பா கட்டி மேளதாளங்களோடு வீட்டுக்கு அழைப்பார்கள். இதுதான் புண்ணியாஜனம். இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம், அந்த கணங்கள்ல கருமாதி முடிஞ்சு வீட்டுக்குள்ள அவர் வரும்போது அவரை அனுப்பிச்சு வச்சுட்டு இவர் வர்றாரு வீட்டுக்கு. இவர் சுத்தமான ஒரு தூய்மையோடு வர்றதுதான் புண்ணியாஜனம் என்று பெயர் என்பதும், அந்த சடங்கினை கிரேக்கியம் என்றும் சொல்வார்கள் என்பதும் ஒரு ஆதாரபூர்வமாக, ஆமா, அதை வீட்டுக்கு செய்வாங்க. அப்படி அதை முறைப்படுத்தியிருக்காங்க பெரியவங்க. இப்ப இத கர்மாதி சடங்கு என்பதை செய்வதும் அமைதிப்படுத்துவதும் புரிஞ்சு புரியாம செய்யறோன்றத இப்ப பேசியாச்சு. வேதாத்திரி மகரிஷி அவர்கள் உலக பொது அருள்நெறி சமயம்னு ஒண்ணு ஃபார்ம் பண்ணாங்க. ஒரு ரிலிஜியன் அது. நாங்கள்லாம்
உலக பொது அருளுரை சமயத்தை ஏற்றுக்கொள்கிறேன்னு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்ப அந்த உலக பொது அருளுரை சமய முறைப்படி கல்யாணம் ஒன்று முறைப்படுத்தி சொல்லி கொடுத்துருக்காங்க. அக்னி குண்டம் கிடையாது, ஐயர் மந்திரம் சொல்றது கிடையாது. ஆனால் எப்படி அந்த திருமணம்ங்கிறது தனியே பேசப்பட வேண்டிய ஒன்று. அதே போல மரணம் நிகழ்ந்த பின்னால அந்த உயிருக்கு ஆன்ம சாந்தி தவம் என்று ஒன்று செய்வதற்காக மகரிஷி அவர்கள் எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா பழனி மனவளக்கலை மன்றத்தில் நாங்கள் எல்லாம் அந்த காலத்தில் மகரிஷி இருந்த காலம் தொடங்கியே அது இறந்து போனவர்களுக்கு, நம்முடைய குடும்பத்தில் இறந்து போன உயிர்களுக்கு ஆன்ம சாந்தி தவம் என்று நடத்துவது மரபு. யார் அதில் நடத்தலாம் அப்படின்னு கேட்டா, நண்பர்களே, தவம் எடுத்து இருக்க வேண்டும். தவம் எடுத்து ஆக்னை சாந்தி துரிய மட்டும் பத்தாது. துரியாதீதம் என்ற நிலையில இறைநிலை இணைப்பு பெற்றவர்கள் துரியாதீதம் பெற்றவர்கள். அப்படி துரியாதீதம் இறைநிலை உணர்ந்த தவ பயிற்சி பெற்ற அந்த பெருமைக்குரியவர்கள், அனுபவப்பட்டவங்க, குறைந்தபட்சம் 7 பேராவது அங்கே ஒன்று கூடி அந்த இறப்பு நிகழ்ந்த வீட்டில் அந்த ஒரு நபர் இறந்து போனார் இல்லையா, அவருடைய படத்தை வைப்பாங்க. எல்லாரும் ஒன்று கூடுவார்கள், தியானம் செய்வார். இப்போ இதுக்கு முன்னால ஒரு சின்ன கூடுதல் விஷயம் என்னன்னா, இந்த இறந்து போன நபருடைய நெருங்கிய உறவினர் ஒருத்தர் நீத்தார் நினைவு கூறுதல்னு செய்யணும். பழனியில் நாங்கள் நிறைய வீடுகளில் போய் நிறைய அன்பர்களுக்கு இதை செய்திருக்கோம். அந்த அடிப்படையில் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதில் அந்த யாராவது ஒரு முக்கியமானவங்க இந்த இறந்து போன இன்னார் அவர் பேரை சொல்லி, அவங்க இப்படிப்பட்டவங்க, அவங்க என்ன குணமுள்ளவங்க, இப்படி பண்புள்ளவங்க, இப்படி சிறப்பானவங்க அப்படின்னு அவங்களை பற்றி நன்றாக எடுத்து கூறுவார்கள். அப்போ அது நீத்தார் நினைவு கூறுதல்னு பேர். யார் செய்யணும்? அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு குடும்ப உறவினர், நெருங்கிய உறவினர், மகனோ மனைவியோ இல்லை இன்னும் மகளோ யாரோ ஒருத்தர் நெருங்கிய உறவுக்காரர் அந்த நீத்தார் நினைவு கூறுதல் அவங்களை பற்றி சொல்ல சொல்ல அங்கே அமைந்திருக்கிற உறவுகளுக்கும் அவரை தெரியும். இப்போ அவங்கள நல்லா நினைக்கிறாங்க. பாருங்க, நல்லா நினைக்கிறாங்க. இப்போ கர்மாதி பாஷாண ஸ்தாபனமெல்லாம் எதுவும் கிடையாது. நல்லா நினைக்கிறாங்க, உட்காந்து தியானம் பண்றாங்க. தியானத்துல துரிய நிலையில தவம் தொடங்கிடுறது. சரி, இப்ப அதே நிலையிலேயே அந்த இறந்து போன அந்த உயிரினுடைய அலைவேகங்களை எல்லாம் ஒன்றுபடுத்தி அந்த நபர் பெயரையும் வடிவத்தையும் எண்ணி தவம் செய்தோம். இப்ப அங்கே மானசீகமாக சூட்சுமமாக அந்த இறந்து போன நபருடைய உயிரை எல்லாரும் என்ன பண்றாங்க, இங்கே சுமந்து துரியாதீதம் செல்கிறார். அப்படி துரியாதீதமாக மெல்ல நமக்கு தெரியும், உடலை சுற்றி 1 அடி 3 அடி அளவுக்கு நம்ம ஃபீல்டு ஆஃப் வைப்ரேஷன் இருக்குங்கிறது தெரியும் உங்களுக்கெல்லாம். அது ஆறான்னு கூட சொல்லுவாங்க. அப்போ நம்ம உடம்புல இருந்து அதை மெல்ல என்ன பண்றோம், மேலே தூக்கி, அப்புறம் சந்திரன் வரையில, அப்புறம் சூரியன் வரையில, இப்படியே விரிந்து 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 போகும்போதே என்ன ஆயிடும், அந்த அலைவேகங்கள் எல்லாம் டிமைஸ் ஆகி போகும். புரியுதுங்களா? இங்க என்ன அழுத்தம், உலகளாவி பூமி அளவுல அந்த நிறைய எத்தனையோ வேண்டிய வேண்டாத எண்ண அலைகள்லாம் இருக்கு. நான் அன்னைக்கே சொன்ன பேய் பத்தி விளக்கம் சொன்ன போது, இங்கேயே நாமளும் இருக்கு, இங்கேயே எத்தனையோ பேய்கள்லாம் இருக்கலாம், பிசாசு இருக்கலாம், அலைவேகங்கள் இருக்கலாம். ஆனா இது தவம் செய்யற இடம், இங்க அதெல்லாம் வர்றதுக்கு வேலை இல்லை. ஒரு கோயில் அதெல்லாம் வராது. அப்ப அந்த உலகளாவி இருக்கக்கூடிய அலைவேகங்கள்லாம் மேல போகும்போது என்ன ஆயிடும், டிமைஸ் ஆயிப்போம். அது போல நீத்தார் நினைவு கூறுதல் பண்ணி துரியத்திலிருந்து அவரை மெல்ல அத்தனை பேரை என்ன பண்றாங்க, தவ பயிற்சி எடுத்தவங்க மேல கொண்டு போய் சக்திகளை வரைக்கும் போய் கரைச்சி விட்டுரும். அதுதானே அலை இருக்க இடம். இப்ப அதுக்கு மேல போனா என்ன, அலை இல்லை, நிலை இல்லையா? அப்ப அந்த நிலை பேற்றுக்கு நம்ம போக முடியுங்கிறது தான் துரியாதீதம் என்பது. எனவே அந்த நிலை பேற்றுக்கு போய் தவ செய்து கடைசியா வாழ்த்து சொல்லி, இப்போ ஒரு கோவிந்தராஜன்றவர் இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, இங்க வேற சங்கல்பம் எல்லாம் வராது.
புரியுதுங்களா? உடல்நலம் நீளாயுள் நிலை சொல்லும், அதெல்லாம் வராது. அங்கே போய் அன்பர் இறந்துவிட்ட கோவிந்தராஜ் அவர்கள் ஆன்மா சிவகலத்தில் சென்று இப்ப அமைதி, ஆன்ம சாந்தி, அமைதி 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 என்று சொல்லி அதை முடிச்சுட்டு, அந்த தவம் செய்தவர்கள் மாத்திரம் தன்னுணர்வு பெற்று மீண்டும் சக்திகளும் சூரியன் சந்திரன் துவாதசாங்கம் உச்சிக்கு ஒரு அடி மேலே, அப்புறம் துரியம் வந்து நாம் மட்டும் திரும்ப வந்து இங்கே தவத்தை முடித்து மீண்ட ஒரு முறை இறந்தவர்களுக்கு வாழ்த்து கூறி வாழ்களுடன் 3 முறை சொல்லி முடித்து கொள்வது ஆன்ம சாந்தி தவத்தின் மரபு. இது நாங்கள் பழனியில் நிறைய வீடுகளில் நான்லாம் போய் நடத்தியிருக்கேன். கும்பகோணத்தை மையமாக கொண்டு வேதாதிரி மகரிஷி அவர்கள் உருவாக்கிய உலக பொது அருள்நெறி சமயத்தில் எப்படி மன்றமுறை திருமணம்ங்கிறது மிக முக்கியமானதாக சீர்திருத்த மரபாக கொள்ளப்பட்டதோ, அதுபோல நீத்தாருக்கு சடங்கு செய்கிற கருமாதி போன்ற செயல்களையும் இது போன்று எப்படி ஒரு நபர் இறந்து விட்டால் நாம் அந்த திதி கொடுக்குறோம், வருஷா வருஷம் அந்த திதி கொடுக்குறோம். ஒன்று தெரிஞ்சிருப்பீங்க, அந்த குறிப்பிட்ட நபர் இறந்து போறதுக்காக வருஷா வருஷம் திதி கொடுக்கறது ஒரு சமயத்துல தேவையில்லாமல் போய் எப்ப தெரியுமா, அவங்களுக்கு காசியில போய் பிண்டம் போட்டாச்சுன்னு வைங்க, திதி கொடுத்தாச்சுன்னு வைங்க, காசி பிண்டத்துக்கு மறுபிண்டம் கிடையாதுன்னு அதோட முடிச்சுக்கலாம். அதே மாதிரி தான் ஆன்ம சாந்தி தவம் ஒருத்தருக்கு நம்ம வீட்டில் வச்சு துரியாதீதம் பெற்றவர்கள் 7 பேரோ 10 பேரோ 15 பேரோ இருந்து தவம் பண்ணி அந்த உயிரை அப்படியே மேலே கொண்டு போய் ஐக்கியப்படுத்திட்டா இதுக்கு மேலே அங்கே சடங்கே தேவையில்லை, நம்ம அவங்கள கொண்டு போய் நல்லபடியாக சேர்த்துட்டோம். இப்போ இதுக்கு பேர் தான் ஆன்ம சாந்தி தவம் என்று பெயர். புரியுதுங்களா? இதை புரியாமல் வடமொழியிலே அந்தணர் நடத்துவதோ புரிந்து தேசிக நடத்துவது சிறப்பு என்று சொன்னேன். அடுத்தது இது மகரிஷினுடைய வழியிலே நமக்காக வழங்கப்பட்ட ஒரு சிறப்பான தவத்தின் பெயர் தான் ஆன்ம சாந்தி அளித்தல் தவம் என்று பெயர். நாமளும் இந்த மாடர்னைஸ்டு காலத்துல என்ன பண்றோம், சடங்குகளை எல்லாம் முழுசா ஃபாலோ பண்ண முடியாம அரைக்குறையா செய்யறத விட இது மாதிரி இந்த தவம் நடத்துறதுக்கு இப்ப ஒரு 20 நிமிஷம் அல்லது அரை மணி நேரம் போதும், அவ்வளவுதாங்க, சடங்கே முடிஞ்சது. இப்ப ஒரு உயிருக்கு ஆன்ம சாந்தி அளித்தல் நடத்தியாச்சு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இது போன்ற மாற்றங்கள் சமுதாயத்திலே வந்தால் சமுதாயம் சிறப்பாக இருக்கும், எதிர்காலத்துக்கும் நன்றாக இருக்கும். அவன் நேரமே இல்லை, என்ன கேட்கறான் தெரியுமா, இறப்பு வீட்டுக்கு வந்த உறவு பூரா சீக்கிரமா கர்மாதியை வச்சு விடுங்கப்பா, கையோட முடிச்சுட்டு போறேன். அதை விட காட்டுல வச்சு அந்த எலும்புகளை சேகரித்து அதுக்கு அபிஷேகம் பண்ற ஒரு சடங்கு, அது வந்து மறுநாள் பாலுன்பாங்க, பால் தெளிப்பாங்க. 3 நாள் பால் தெளி, முதல் நாள் எரிச்சிட்டு வந்திருப்பாங்க. அந்த எலும்புகளை சேகரித்து பால் தெளி பண்ணி அதுக்கெல்லாம் பூஜை பண்ணி அதை கொண்டு போய் நீர்நிலைகளில் கடலில் கங்கையில் காவிரியில் எல்லாம் விட்டுட்டு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணி அதை சமன் பண்ணிட்டுறது அப்படின்னு சொன்னா கூட இந்த சடங்கு முறைகளிலிருந்து ஒரு விடுதலை தேவைப்படுது. வந்த உறவுகளை என்ன சொல்றாங்க, இப்போ எப்படி உடன்பால்னு கேட்குறாங்க. ஏன்னா மின்மயானம் வந்த உடனே என்னாச்சு, உள்ள கொடுத்த உடனே ஒரு 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு பானையில் அந்த அவருடைய எலும்புகளை கொடுத்துட்றேன்றாங்க. இப்போ மறுநாள் வரைக்கும் காத்திருக்க வேண்டியதில்லை. இப்பெல்லாம் ஒரு நவீனம் என்ன மாடர்னைஸ் ஆயிடுச்சு, உடன்பால். சரி, கொடுத்த அன்னைக்கு 1.5 மணி நேரத்தில் சாம்பலை வாங்கி எலும்புகளை வாங்கி மிச்சம் மீதியை டிஸ்போசல் பண்ணிடுறது போலவே கருமாதியை என்ன பண்ணிடலாம், எளிமையாக பக்கமாக வைக்கிறாங்க. ஆனால் அது நடைமுறைக்கு சரியாக வராது. ஏன்னா அந்த 16 நாள் காலங்கள் வரையிலே அந்த நீத்தாரனுடைய அலைவேகங்கள் அவர் வாழ்ந்த இல்லத்திலே ரீட்டைனிங் வேவ்ஸ் இருக்குங்கிறதும் அதை ஈர்த்து சமன் செய்தல் என்பது சிறப்பு என்பதனால தான் இந்த கர்மாதி சடங்கை தத்துவம் பொறிந்து செய்கிற போது, அர்த்தம் பொறிஞ்சு செய்கிற போது சிறப்பாக இருக்கும். இன்னும் ஆன்ம சாந்தி தவம் இன்னும் சிறப்பாக இருக்கும். இத்தகைய காலத்துக்கேற்ற மாற்றங்களை ஏற்றுக்கொள்வது நம்முடைய வருங்கால சமுதாயத்துக்கு சௌரியமா இருக்கு. ஏன்னா பாருங்க, அங்க இருப்பான், எங்க வெளிநாட்டுல, அங்கேருந்து வர முடியல, இப்ப அப்பாவோ அம்மாவோ இறந்து போயிட்டாங்க.
இப்ப இத ஆன்லைன்லயே வீடியோவில் என்ன பண்ணிடுறாங்க, நீ அங்கே பொருத்தி கற்பூரத்தில் வை, இங்கே நாங்கள் பொருத்தி கற்பூரத்தில் அதே நேரம் வைக்கிறோம், இப்போ இந்த தீயை கொண்டு போய் அந்த சிதைக்கு வச்சு டிஸ்போஸ் பண்ணுறோம்ன்ற அளவுக்கு நாமெல்லாம் அவசர யுகத்துக்கு வந்து விட்ட காரணத்தினால இந்த ஆன்ம சாந்தி தவம் செய்வதே சிறப்பானது என்று கூறி, இது போன்ற ஒரு நல்ல மறுமலர்ச்சிக்கான விஷயங்களை தெளிவாக நாம் பின்பற்றி புரிந்து செய்யக்கூடிய சிறப்பு. இதுக்கு முன்னால் அர்த்தம் புரியாம ஐயர் சொன்னார்னு வாழைக்காயிலேருந்து எல்லா காயும் தானம் கொடுக்கறது, இது மாதிரி நிறைய செஞ்சிருப்போம். அதுக்கு ஒரு சவுண்டி பிராமணன்னு வேணும். எல்லா பிராமணனும் அந்த தானத்தை ஏற்றுக்கிறதுக்கு வரமாட்டாங்க. உங்களுக்கு தெரியுமோ என்னமோ எனக்கு தெரியல. சமயத்தில் பிராமணாலாம் அதுக்கு வரமாட்டாங்க, நான் தானம் வாங்கி வரமாட்டேன். ஏன்னா அதுக்கு தனியாக ஒரு சாரார உண்டு, அவங்க தான் அந்த தானத்தை ஏற்றுக்கொள்வார்கள். சவுண்டி பிராமணர் என்றே சொல்லுவார்கள். இது எனக்கு தெரியுன்றதெல்லாம் இப்போ நான் பேசி அடுத்த தலைமுறைக்கு ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறேன், புரியுதுங்களா? அதனால எல்லா ஐயர்களும் கர்மாதியை செய்ய மாட்டாங்க. அப்போ அதனால இது காலத்துக்கான மாற்றங்களை எடுத்துக்கொள்கிறோம். அப்பொழுது நாம் வாழ்க்கை முறை சிறக்கிறது என்று கூறி, எனவே கருமாதியும் ஆன்ம சாந்தி அளித்தலும் என்பதில் இறந்தவருக்கு அமைதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது என்பதனாலதான் மாசியம் செய்வாங்க. வருஷம் முடிஞ்ச உடனே வருஷாபியம் செய்வாங்க. அப்புறம் வருஷம் அந்த நாள்ல திதி கொடுப்பார் இல்லைங்களா? அந்த மாதிரி அது கூட அந்த ஆடி அமாவாசை சொல்லுவாங்க இல்லையா, அந்த குறிப்பிட்ட நாள்ல பெரியவங்களுக்கு தர்ப்பணம் செய்யறது சிறப்புன்னு நாம் மன்ற முறையில தவம் செய்து அந்த பெரியோர்கள் எல்லாம் அமைதி பெறுவதற்கு வாழ்த்தி நிறைவு செய்கின்ற தவ முறையை நமக்காக அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதனை பின்பற்றி பயன்பெற்று சிறக்கலாம் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். இதுல யாருக்கும் என்ன ஐயங்கள் இருந்தாலும் கேட்கலாம். ஏன்னா இந்த அளவுக்கு நுணுக்கமான ஒரு விளக்கங்கள் எல்லாம் சமுதாயத்துக்கு சென்று சேர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நூலை நான் எழுதினதே. இந்த பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் என்ற இந்த புத்தகத்தை பாருங்க, ஒரு உயிர் அமைதி அடைகிறது, சோல் அங்க வெளியே நிற்கிது. இது முக்கியமான தருணம். இது சாகிற போது என்ன நடக்குதுங்கிறத பத்தி எல்லாம் இந்த நூலில் நாம பேசியிருக்கோம். வேணுங்கிறவங்க நீங்க வாங்கி பயன்பெறலாம். இதுல தான் இந்த கர்மாதி மற்றும் ஆன்ம சாந்தி தவம் பற்றி நான் விளக்கி இருக்கிறேன். அனைவரும் வாங்கி படித்து பயன்பெறுக என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இதுவரையில இறந்து போன யாரெல்லாம் இன்னும் அரியர் பேப்பர் வச்சுட்டு போய் சேராம செட்டில் ஆகாம இருக்காங்களோ எல்லாரும் இந்த பேராற்றலோடு இணைந்து சிவகளத்துல நிலை பேராகி அமைதி பெறட்டும் என்று கூறி வேண்டி நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஏதாவது கேள்வி இருந்தா கேட்க.